சிறுவனின் காலில் இலைகள் வளர்ந்தன. அப்பா அந்த இலைகளை வெட்ட முயன்றார். ஆனால் முதல் வெட்டின் போதே கத்தரிக்கோல் உடைந்துவிட்டது. அதனால் அம்மா ஜாக்கிக்கு நீளமான காலுறைகளை அணிவித்தார். நீச்சல் குளத்தில் கூட அவன் அதை கழற்றக்கூடாது. ஜாக் நீச்சல் குளத்தில் குதித்தான். அவன் கடலுக்குள் மூழ்கிவிட்டான். அதன் பிறகு அவன் வெளியே வரவில்லை. பிறகு ஒரு பெண் அவனை கண்டுபிடித்து தண்ணீரில் குதித்து காப்பாற்றினாள். ஆனால் அவனது பீதியில் அவன் ஜாக்கியின் காலுறைகளை கழற்றிவிட்டான். ஜாக்கியின் காலில் இருந்த இலைகளைப் பார்த்து ஜாக் பீதியடைந்து அந்த பெண்ணை எட்டி உதைத்துவிட்டு மேலே வந்தான். ஆனால் அடுத்த நாள் அந்த பெண் ஜாக்கை கண்டுபிடித்தாள். அவள் தன் சட்டையை கிழித்தாள். தோளில் இருந்த மச்சத்தை காட்டினாள். தான் ஒரு விசித்திரமானவன் இல்லை என்று ஜாக்கிடம் சொல்ல விரும்பினாள். ஜாக் இதமாக உணர்ந்தான். அப்போதிருந்து அவர்கள் சிறந்த நண்பர்களானார்கள். அவர்கள் நாள் முழுவதும் காரில் ஊர் முழுவதும் சுற்றி வந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்தபோது ஜாக்கியின் காலில் இருந்து இலைகள் திடீரென்று விழுந்தன. அவன் வீட்டுக்குச் சென்று அதை ஒரு உறையில் போட்டு தன் நண்பனின் பெயரை எழுதினான். சிறிது நேரத்துக்குப் பிறகு இன்னொரு இலை விழுந்தது. ஓடி வந்த தன் பெற்றோரை பார்த்தான். அவன் அந்த இலையை மிதித்தான். ஆனால் அவனது பெற்றோர் அவனது ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஜாக் உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது. எல்லா இலைகளும் விழுந்ததும் அவன் மறைந்து விடுவான். அப்போதுதான் கடைசி இலை விழுந்தது. மின்னலும் இடியும் வந்த பிறகு ஜாக் நிரந்தரமாக மறைந்து விட்டான்.